அடி உருட்டுங்க இருக்குதா கலைஞ்சு போச்சு கலைஞ்சது வந்தது என்ன விட அவனுக்கு என்ன கேக்குறியா அவனு கேட்டுங்கிறியா அப்படியா நீதானே நீ குத்தல பீமணிக்கார செத்து இருப்பான் உன்னை போர் உயிர் காத்த நண்பன் உலகத்துல ஒருவனுமா இருக்க முடியாது பார்த்ததே கிடையாது ஆபத்தில் காத்தவன் அவன் ஒரு தெய்வம் அரு பசி தீர்த்தவன் அவர் ஒரு தெய்வம் அவன் ஒரு தெய்வம் இப்போ உயிர் போற நிலையிலே என்னை காப்பாற்றி நாயே தெய்வம் அவனுக்கு என்ன கோபம் வண்டி சோத்த துணுட்டானு எரிசில அவனுக்கு எரிசில எவ்வளவு காலமா அந்த ஊரை ஏமாத்தி நான் ஒத்ததான் சாப்பிட்டேன் ரெண்டாவது கூட்டு சாப்பிடுறியா ஊரை ஏமாத்த உன்னை குத்தி சாப்பிடணும் எனக்கு முடியாது ஓன்மா ஓன்மாடா ஓன்மா எங்க வச்சுங்கிற ஓன்மா 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 ஓனா அப்போ நியாயத்தை சொல்ல நினைக்கிறவன் சாதம் வேணும்னுவான் நியாயத்தை கட்டுப்படாது என்ன பண்ணுவான் வதிப்பான் அப்போ ஓன் பண்ணி பையன் ஏடா உன் உடனே பார்த்து முடியாத சண்டை இருந்து அவனுக்கும் உடனே அவனை கீழே தள்ளி உடச்சி அந்த தலையில கிள்ளி எடுத்துட்டேன் கிள்ளிட்டு ஒரே சாப்பிட்டா கொண்டு போய் ஊற்றி எடுத்து காட்டுவோம் ஊரு உள்ள நோயும் போது முதல் தெருக்கு போனேன் ஒரு 100 பேர் ஓடுறாங்க உன்னை பார்த்துட்டு 2,000 தெருக்கு போனேன் ஒரு 500 பேர் ஓடுறாங்க 3,000 தெருக்கு போனேன் 2,000 பேர் ஓடுறாங்க ஊரே ஓடுது பார்த்தேன் ஏன்டா ஓடுதுன்னு மொத்தம் பார்த்தா அதுக்கு பின்னால என் அண்ணன் ஓடுறாரு அவங்க பின்னால உங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஓடுறாங்க எங்க அண்ணன் தானே சொன்னேன் என் தம்பி சொன்னான் உங்க தம்பில எங்க போய் சுயமா எங்க போறாங்க எங்க அண்ணன் வர்றாரு யாரு தர்மராஜா போய் நிறுத்தினேன் தம்பி தெரியாத உனக்கு அண்ணன் போய் கேக்குறீங்க தெரியாது உனக்கு அப்படின்னு கேட்டா தம்பி ஒரு விஷயம் தெரியுமா வர்றவன் தம்பி பேமணி எனக்கு தெரியும் இந்த ஊருக்கு புச்சா வந்திருக்கிறோம் ஊரே ஓடுது நான் ஒண்டி உக்காந்தா சும்மா இருப்பாங்க அதனால ஊரோட வைக்க நம்மளும் ஊங்கட்டுற ஊரோட வைக்க ஊருடன் பகை பேருடன் கெடும் ஊரை பகச்சு ஒருத்தவங்க குழம்பு இருக்க முடியாது நாட்டாரோட நடுவே 4 நாட்டாமார் பேசுறாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அததாங்க கேட்கணும் இல்லையா அந்த மாதிரி ஊருக்கு ஓடுது அதனால ஓடணுடானாரு அந்த ஊருக்கு சுதந்திரம் அளித்து வண்டி சாதத்தை உண்டு கழித்து சாதத்தை சாப்பிட்டேன் பேர் இருக்குது பராக்கிரமங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா ஒரு சொத்து எங்க சொத்துன்னு சொல்லத்துக்கு ஒண்ணு கிடையாது எங்க போச்சு அதெல்லாம் மொத்தம் இருக்குது ஆனா இல்ல அது எப்படி தெரியும் இல்லையா எப்ப சொன்னா இருக்குது இங்க கிடைக்கிறீங்களா உங்க நாடே வனவாச வாழ்க்கை முடிந்திருக்கிறது அடுத்தவர் யார் உன்னுடைய அண்ணா தர்ம புத்திரமாக
உண்மையை தயக்க பெற்ற உலகில் டீ வைக்கணும் அழைத்த வழக்கம் பிறகு சொல்கிறேன். நாம் அனைவரும் வந்து விட்டோம். தேவி பாஞ்சாலி எங்கே? வணக்கம். யாருங்க? அம்மா வணக்கம் அம்மா. ஆசிராசி ஆகட்டும் அம்மா. கற்பகம் போன்ற விருட்சகமான அதாவது அவசரப்படாது. கற்பக விருட்சிகம் போன்ற அற்புதமான சபையிலே உள்ள பெண்பால் இன்னார் இனியார் என்ற விளக்கம் விவரமாக சொன்னால் தெரிஞ்சு கொள்கிறேன் அம்மா. ஆமா.
புரியுதா? எதுவும் புரியலம்மா. நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ஒண்ணும் புரியல. விளக்கமா சொன்னால் இன்னும் விவரமாக சொன்னால் தெரிந்து கொள்வேன், புரிந்து கொள்வேன். ஆதி பராபரி பராபரி அம்மை திரௌபதா அம்மை திரௌபதா என்று தெரிவிப்பார்கள். உன்னுடைய நாமதேயம். என்னுடைய நாமதேயம். சரி. அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படி தெரியுமா? இன்னும் எப்படி எல்லாம் வருகிறீர்கள்? மன்னன் பாஞ்சாலன் செய்த உன்னுடைய தந்தை மன்னன் பாஞ்சாலன் செய்த யாகத்தினால் பிறந்ததினால் யாகசேனாவென்றும் நாட்டின் பெயரை குறித்து நாட்டினுடைய பெயரையும் குறித்து பாஞ்சாலி என்றும் அதாவது பாஞ்சால நாட்டை குறித்து பாஞ்சாலி என்றும் பாஞ்சால நாட்டை குறித்து பாஞ்சாலி யாகத்திலே அந்த நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவசரப்படக்கூடாது. அதுதான் நீயே சொல்லு, எனக்கு தான் கேட்கிறேன். பாஞ்சால நாட்டின் பெயரை குறித்து பாஞ்சாலி என்றும் பாஞ்சாலி அந்த நாட்டுக்கு இன்னொரு பெயர் என்ன பேர்? திரௌபதேயம். அந்த நாட்டின் அதனுடைய பெயரை குறித்து திரௌபதா என்றும் இரு பெயர்கள், பலவித பெயர்கள் எனக்கு. யாகசேனா, பாஞ்சாலி, திரௌபதா என்று. அதாவது பஞ்சவரை மணந்ததினால் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்களை மணந்ததினால் பதிவிரதனா என்று பெயர். பதிவிரதனா. அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படி தெரியுமா? எப்படி? தங்க ஒட்டியானம் என்ன சரிகை பலபலவென வந்து கொண்டிருக்கின்ற சபையிடமாக வந்து எப்படி தெரியுமா? என்ன தெரிகின்றதா? கூந்தல்
பழிக்கும் கருத்த கூந்தல் செழிக்க சபை நடமகள் அப்படி இருந்தாலும் என்ன அப்படி இருந்தாலும் எங்கள் தாயாதியாக விளங்கக்கூடிய துரியானவன் இந்திர பிரசத்தில் சுகசேமத்தோடு வாழ்ந்து வந்தார். இந்திர பிரசத்தில் சுகசேமத்துடன் வாழ்ந்து வந்தீர்கள். அப்ப வந்திருக்க வேண்டும் கண்ணே. அப்படி இருந்தாலும் என் தம்பி செய்த கொடுமையினால் இந்த கானகத்தில் காணாநீர் அருந்தி காய்கனிகளை உண்டு பட்டப்பாறையின் மீது பயணித்தல்லவா வந்து கொண்டிருக்கிறோம். கண்ணே. அப்படி இருந்தாலும் என்னை எத்தனை போல் காத்து ரட்சிக்கிறேன். எப்படி காத்து ரட்சிக்கிறேன்? கண்ணிமையானது எப்படி காட்டுகிறதோ அதுபோலே காட்டுகிறோம் கண்ணே. கண்ணிமை போலே
பாஞ்சாலியே பொற்பாத கமலங்களுக்கு அடியால் மலைக்கரை குவித்து மலைக்கரை குவித்து மகிழ்ந்து எங்களை குதிக்க நிலை பெற கொள்க போட்டு நிதிவதையே சில நூற்றாண்டு பிரியனாலே செல்வமோ மேல பெற்று இந்த அலைக்கடல் உலகிலும் எங்க பாட்டமே கதிரை வழங்கினாலே நீடூடி கால வாழ வேண்டும். தம்பி மகளே அருமையன் தம்பி மகளே உரிமையா கழித்தோம் என்று தங்கையோரை விட்டு தம்பி மகளே 12 முடித்து அக்கரவாசத்தை குலைத்து உலாவிய பட்டணத்தில் இருந்து உலகமாமணிவரை தூதாக அனுப்பினோர். துரிதத்தில் நமக்கு உண்டான பாகம் துரியானவன் முனிவரிடத்திலே வாவார்த்தை ஆடாமல் சங்கிமாமுனிவரை விடுத்து ஆடையாபரணம் கொடுத்து நாடாண்டவர் நாடே பாதத்தை காட்டில் வைத்த பாதத்தை நாட்டில் வைக்கப்படாது சட்டத்திட்டமா சொல்லி அனுப்பிவிட்டானாம். அதனாலே சகல உயிர்களுக்கும் ஆண்டவனாகக்கூடிய எம்பெருமான் கண்ணன் அவரை அழைத்து தூதா அனுப்பலாம் என்று என்னுடைய மன கருத்து. விருப்பம் என்ன? குளத்தின் பெருமையை அப்படியே முட்டு வச்சுக்கிறீங்களா? குளமா
நீ இதெல்லாம் சொல்லாதப்பா டேய், என் வயிறுலாம் இருக்குன்னு ரெடி. ரொம்ப கஷ்டம்பா, நாடு தரலையே. யாரு டேய், அந்த ஒரு வேலை நீ ஒன்னும் செய்யாதுக்கிற. இது எல்லாமே கேட்டுங்கிற. இப்பயும் பீமன் தான், பகலையும் பீமன். உன்னோட கூடமே பண்ண முடியாது. டேய் ரொம்ப தொல்லையாகிறா. நானும் மெத்தி கழிக்கிறேன். தெரியலையே. உண்மைதான். டேய் என்னடா பாய் பெரிய மனுஷன் புத்தி கேட்டுங்கிற. பீமா என்னடா இது தம்பி? ஒரு குடும்பத்துல 5 பிள்ளை இருக்கும். ஆமா, பெரிய பிள்ளை தான் ஜாகிரதையா இருக்கணும் குடும்பத்தை நடத்த. பெரியவங்க நீயே புத்தியில நடந்தா உனக்கு கீழே ஒழுங்கா இருக்குமா? ஏதோ அறிவேட்டு ஏதாவது செய்ய விட்டுடா. டேய் பகவான கூப்பிடலாம்பா. பகவான கூப்பிடணுமா? நாடு கொடுக்க மறுத்திருக்கிறார் துரியோதனன். இது என்னையா அநியாயம்? அவன் மண்டாக்கிரமத்தை தாங்க முடியல. அன்னையா சொன்ன அச்சு போட்டுதான் சொல்லலாம். ஏண்டா போய் உட்காந்துங்க. நீதானே போய் உட்காருங்க. நான் என்ன போய் உட்காந்துக்கிட்டா? அதான்பா முறை. நீ சொன்னா நான் செய்யணும். கண்ணாரே தூது அனுப்பலான்னு சொன்னேன். நம்ம நாடு இருக்குதா இல்லையா? இருக்கின்றது. என்ன மாட்டீங்க அவர் புரிச்சுங்க? என்ன ஒரு பெரியோரை பக்குவமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். மச்சான் ஐயோ பாவம் அவர் தெரிஞ்சுக்கா. யாரு அவர்தான். ஐயா பாவம் ஏமாத்திக்கிறாங்க. என்ன பண்றது? அப்பா ஏன்டா டேய் டேய். அது யாரு பெரிய மனுஷன்? அவர்தான். யாரு அவரு? ஆமா, 1000 இருந்தாலும் தர்மராஜா தம்பிதான் பீமன் ராவண ஒழிய பீமா அண்ணன் தர்மம் சொல்ல தெரிஞ்சுக்கா. நம்ம புண்டாத்தினோடு சேர்ந்து நம்ம சமாச்சாரம். ஆமா இல்லையா? இந்த நினைப்பல வாழ்ந்துறீங்க. ஆமா, விமர்சன புண்டாத்தீரின். ஆமா, இந்த புண்டாத்தீரியா இல்ல அன்னைக்கு குடியிருக்கிற வீட்டுல கொல்லி வச்சாங்க. மொத்த கூண்டோட கையில கொல்லி அவரு வைக்கல, நீ தான் கோச்சிட்டு வந்த எல்லாத்தையும். என்ன சொல்லுங்க? அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுங்க? முடிவு பண்ணா நீங்க முடிச்சுங்க. இல்லையா முடித்த காப்பாத்தினேன். புண்டாத்தீனி சாப்பிட்டு தூங்கினாலியாது இவங்கதான். அப்ப யாரு புண்டாத்தீனி? தினமும் தான் தூங்குதா? நீ ஒரு நாள் முடிச்சுக்கிட்டாரு. நீ யாரு முடிச்சு? நீங்க அன்னைக்கு தூங்கிருந்தா எல்லாரும் தூங்க வேண்டியதுதான். அப்ப இதுதான் தம்பி நாடு கொடுப்பதாக கூறினான். யாரு? தம்பி துரியானவன். துரியோதனன். ஆமா. ஏன் இப்ப இல்ல என்ன? அதான் புரியலப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அப்ப என்னதான் புரியுது? மறுபடியும் காட்டுக்கு போயிடலாமா? போய் வரேன் நானு. பொறுமையா இருப்பா, அவசரப்பாரியே பீமா. கழித்த பிறகு நான் அன்றைய ஏன் இது இல்லை என்ன? அது அவருக்கு எனக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியும்? தம்பி பீமா இருக்கிறது. அவன் தான் சொல்லி அனுப்பிட்டானப்பா. என்ன பண்ண முடியும்? காடாண்டவர் காடே. இங்கிருந்து ஒரு ஆள் தூது அங்க போயாச்சு. அங்கிருந்து ஒரு ஆள் இங்க வந்தாச்சு. முடிஞ்சு போச்சா? நாம மூட்டை கட்டி தச்சேரிக்கு போலாம் போதுங்க. மத்திய அதுவும் பார்த்தோம்னா இப்ப இந்த பஞ்சாயத்து முடிதா இல்லையா? முடியும்பா. அதுதான் என்னதுக்கு போய் வந்த ஆண்டவன் உலகத்தையே ஓராடி அவன் நித்திய கத்தான். அவர் சென்றால் சமாதானத்தை வைக்க சமாதானம். பகவான் சென்றால் எல்லா வழி கிடைக்கும். முடியுமா? நீ போனால் சண்டையிலே முடியும். சொல்லுது கேளுங்க. பொறுமையா இருப்பா. என்னப்பா இவ்வளவு அவசரப்பாரு? இந்த பொறுப்புன்னு சொல்லி நல்லா குடும்பத்தை கட்டுங்கிற போய்
பலமாட்ட நாட்டை கொடுக்க மறுத்தவரை பிறத்தரவாக அவரை அழிப்பதோ அரசாழ்வதோ அடிமையை நீக்கிவிட்டோம் வளர்த்திருக்கிறோம் நாட்டை பெறுவது நாட்டை வாங்கிடுறாங்க. தம்பி பீமா ஆண்டவன் கண்ணன் மறுட்டான் சொல்லி மறுபடியும் ஒன்னையே அனுப்பி வைக்கிறேன்பா. அப்படியே சரி என்ன கூறுகிறார் பின்னாடி பாதி வேண்டிங்கன்னா அங்க உட்காந்து பல கட்சியில் இங்க வந்துச்சுங்க
கேரியா வரங்கேரி இல்ல கோய்கேரி மதி என்ன பண்ணீங்களா என்னடா அண்ணாமலை பாவட்ட மதிமாடா ஆமா நீ எங்கிருந்து வருகின்ற எங்கிருந்து வர எங்கிருந்து வர பூமி மேலங்கிற ஊர் மேல இருந்து வந்துக்கிறேன் ஊரெல்லாம் பூமி மேல தாங்குது எங்கே போகிறேன் எந்த ஊர்ல இருந்து எங்க போறேன் திருத்தணிக்கு போகிறேன் திருத்தணியில யாரு பாக்கிறதுக்கு பெருமாளை பார்க்க திருத்தணியில பெருமாள் திருத்தணியில பெருமாள் அப்ப பெருமாள் எங்க இருக்கிறாரு பெருமாள் திருத்தணியில இருக்கிறார் ஏய் பெருமாள் திருத்தணியில இல்லடா அப்பா பாருங்கடா திருப்பதியில இருக்கிறாரா அங்க முருகர் இருக்கிறாரா காண மாட்டேன் என்னடா பேசிக்கிற நீ திருப்பதியில முருகர் திருத்தணியில பெருமாள் பிறந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே கடாச்சலபதியே கடாச்சலபதியே எனக்கு கருள் செய்ய வேண்டும் மலமேல கத்துல முன்ன போராட்டமா கடைசி வேண்டுமா பராத்தனை ரொம்ப நாள் பராத்தனை என்ன கல்யாணம் ஆச்சுப்பா கல்யாணம் ஆச்சு ஆனா திருமணம் ஆச்சுப்பா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்பா கல்யாணம் ஆச்சு திருமணம் ஆச்சு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன் என்ன குறை பேர் கொண்ட குறை என் முன்னாடிக்குதான் பசங்க எனக்கு பசங்களே இல்லடா பசங்க உனக்கு இல்லடா அது எப்படா உன் பொண்டாட்டிக்கு பசங்க உனக்கு பசங்க இல்ல இல்லையே ஏன் இல்ல எப்படி என் முண்டாட்டி மாதிரி ஒட்ட குழந்தைங்க பொம்பளை குழந்தைங்க இருக்குது என்ன மாதிரி கடா குழந்தை இல்லை ஆம்பளை குழந்தை இல்லாதனால பெறாத்தன அதனால கடா ஜலபதியை பராத்தி கொண்டு எங்கடா ஜலபதி அப்பா புண்ணியவானே பகவானே பகவானே நாராவாயா நாராயணா நாராவாயா கிருஷ்ணாலண்ண மூர்த்தியே கிருஷ்ணாலி என்ன மூர்த்தி எங்க அம்மா பேர் பாதி வடையே உன் கிருபையால் எனக்கு குழந்தை பிறந்தால் கிருவினால் எனக்கு குழந்தை பிறந்தால் உன் கோவிலுக்கு வருகிறேன் உன்னுடைய கோவிலுக்கு வருகிறேன் உண்டியில கைய போடுறேன் அவரு உண்டியில நீ கைய போடுற நானுக்கு இந்த படம் எடுத்து என் குடும்பத்தாருக்கு சோறு போடுறேன்னு பராத்திக்கணும்பா நீ உண்டி கட்டி எடுத்து போய் அவரு உண்டியில போடல அவரு உண்டியில கட்டி எடுத்துன்னு வந்து உன் குடும்பத்தாருக்கு சாப்பாடு இதை வச்ச உண்டி ஆமா எவ்வளவு பெரிய தொண்டி பாரு உண்டி அதுக்கு மேல காசு பார்த்துன்னு தொண்டி இந்த உண்டி ஏன் காட்டு தெரியுமா எதுக்கு கட்டின பொன்னாமாங்கலத்துல இருந்து கல் தோப்புல தூக்கி காட்டு நான் ஆமா பக்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு பக்தியா இருக்கணும் பகவானை பார்த்து போகிறேன் வருகிறேன் போய் வருகிறேன் எங்க போறேன்றியா திருத்தணிக்கு திருத்தணியில இல்லடா அப்பா திருத்தணியில இருப்பது எம்பெருமான் முருகப்பெருமான் எங்க ஊர்ல பஜனை கோஷ்டி போகுது பஜனை கோஷ்டி போகுது வருஷம் திருத்தணிக்கு நடந்தே போனாங்க திருப்பதிக்கு போறாங்க பஜனை கோஷ்டம் அந்த பஜனை கோஷ்டத்துல பஜனை பாடுறாங்க யார் தெரியுமா யாரு நான் தாண்டா எதை பாடு பார்க்கலாம் பஜனை கீர்த்தண்டி எடுத்து பாடுங்க பஜனை கீர்த்தம் கீர்த்தண்டி இல்ல கீர்த்தம் அருமையா பாடுண்டா கீர்த்தனை சரியான பாட்டு பாட்டுமா பொடியாத வைக்கட்டுமா நான் பாத்துக்கிறேன் பெல்லாண்டு பெல்லாண்டு பத்தி வச்சுக்கின்னு அதை கல்லு கடிக்க போன அறிமா இருந்தா கீர்த்தனை பாடுறேன்னு பகவான் நினைச்சு அப்படின்னு பார்த்தா பெல்லாண்டு பெல்லாண்டு பெல்லா நிறைய நண்டு அதை வறுத்து வச்சுக்கின்னு கல்லு கடி போனோம் இல்லடா சாப்பிட்டு வந்து சொல்றியா சாப்பிட்டா மேல இருக்கா இல்ல வேலை மேல இருக்கா ரெண்டு மேல அர்த்தம் அப்பா இந்த கீர்த்தனை எல்லாம் பாடி நாங்க போக வேண்டாம் ரொம்ப தூரம் அது இப்போ இது என்ன ஊரு முக்கூர் மாநகரம் முக்கூர் கிராமத்திலே பகவான் எழுந்தருள் இருக்கார் பகவான் ஆமா அவர் இங்கேயே போய் பார்த்தோம் அவர் யாரும் பச்சாச்சு குத்தாச்சு அவர் யாரும் பச்சாச்சு கொடுவாங்க அவருக்கு இல்லாத பணமா பக்தி மூச்சி நாம எங்கிருந்து வருது பச்சா இப்போது இருந்து வருது இந்த நாமத்தின் அறிகுறி தெரியுமா எப்படி ஒரு 10,000 முறை போடுறேன் உனக்கு நான் ஓ நான் உனக்கு 10,000 விட்டால் இதே நாமத்தை எனக்கு போடுவேன் கொடுத்தவனுக்கு வாங்கணும் போற நாமம் இந்த நாமம் அதனால பகவான் ஆண்டு நீ வாங்கினதுக்கு நீ போட்டு போகிறேன் பகவான்
இது நெடுக்குது எப்படிடா நெடுக்குடா பகவானே அப்படின்னு துணி மண்ணா போனா ஓப்பம் சோப்பு பகவானே கோவிந்தா கோவிந்தா ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஓம் சாமியே சாமியை கேள்வி தான் கும்பிடுறது பழக்கமா இது பகவானே தானே கும்பிட வந்தா அரோகரா வேல்முருகனுக்கு அரோகரா ஓம் சக்தி சாமியா அது ஏய் எல்லா சாமி வணங்கண்டா பாவி அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் சோத்ர பண்ணுது அல்லேலூயா இந்த பிள்ளைக்கு இறங்கி மனம் இறங்கி என்னை காப்பாற்றி ஒரு ரத்தத்தால் அபிஷேகம் இறங்கி ஒரு தெய்வத்தை பார்க்க வந்த எல்லா தெய்வத்தும் மனமாற எம்மதமும் சம்மதம் எனக்கு தெரிஞ்சுக்கோ எம்மதமும் சம்மதம் சொன்ன எனக்கு நாங்க சொன்னதுக்கு அருமையாக உன் கிருமையால் உனக்கு ஏதாவது குறை இருக்குதா? எனக்குத்தான் குறை என்ன குறை? பெரிய குறை என்ன குறைனா சொல்லி. திருப்பதிக்கு வருகிறோமே ஆமா. நீ யாரை கேட்டு ஜெயில 3 நாள் குடோன்ல போடுற எங்களை ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்றால் கொஞ்சம் காத்திருந்து தான்பா பார்க்கணும். ஆடா காத்துக்கிறீங்களே காத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த டைம் பாஸ் ஆகும் ஆளுக்கு ஒரு கோடி ரூபா கட்டிங்க கொடுத்தா போடி கொடுக்கலாமல்ல அதை செய்வது கிடையாது. புண்ணிய சேத்திரம் அந்த சேத்திரத்திலேயே அதெல்லாம் கிடையாதுப்பா. குளிர் சாமி வர 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 ஒதுங்க குளிர் பக்தியால் வந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமா அன்னதானம் சொல்லிடுறீங்க. ஆமா. அந்த கல்யாண பூசணிக்காய் சாம்பாரே தான் ஊற்றணுமா? முள்ளங்கி சாம்பாரே தான் ஊற்றணுமா? என்னதான் வேணும்? அந்த கலகாசு உண்டாங்கி குழந்தைக்கு பேஜி ஆயிட்டா பீ வைக்கிறது கொஞ்சம் வைக்கணுமா? கூட்டு நாக்கணுமா? ஏ ஒரு சிக்கன் ஒரு மட்டன் ஒரு பீஃப் பிரியாணி கலப்பா பகவான் சொன்னதிலே தலுகுதான் சாப்பிட்டு சைவம் தான் கிடைக்கும். நீங்க சாப்பிடாதீங்க எங்களுக்கு போடுங்க. உங்களை யார் சாப்பிட சொல்றாங்க? சரி இருந்தாலும் சொல்லிட்டுமா இருக்கிறியா? நமது நவராத்திரி அதித பொருந்தியே திருக்கோயில் வாயிற்படி முன்பாக சர்வ ஜாக்கிரதையோடு காவல் புரிந்தவர்கள் அப்படியே காவல் அருமையா பிடிச்சுக்கிறேங்க. நம்ம இறந்த பாகவத பக்தோடிகளுக்கு ஏதேனும் இருக்கணுண்டோ? இடுக்கலே கிடையாது, தாராளமா இருக்கிறது. உட்காந்துங்கிறது படுத்துங்கிறது உட்காந்து முடிய மயமா இப்படி ஆடுங்குது. அதை சாகுறதுக்கு அதை மேல் செய்யுது. அப்படியா? இன்றைய தினம் பாண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படியா? சென்று எழுந்திரள வேண்டும். புறப்பட போகலாம். கண்ணை வந்து விட்டாலும் இருக்கிற வைக்கலாம்.